உமா இதுல 8000 ரூபாய் பணம் குடி. சரி மாமா, இது போதுமா இல்ல வேணா இன்னும் 2000 எங்கேயாவது வாங்கி தரட்டுமா? அடடா இது போதும், இதுவே அதிகம். இதுக்குள்ள என்ன வாங்க முடியுமோ அதுக்குள்ள வாங்கி தந்துடுறேன். இல்லை உமா, பொம்பளைங்களாம் சேர்ந்து பார்க்குறப்போ ஒரு டிசைன் பிடிக்கும் ஒரு டிசைன் பிடிக்காது. காசு முன்ன பின்ன போச்சுன்னு வையே, எனக்கு உடனே ஒரு ஃபோனை போடு, நான் ஏதாவது பணத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாமா இது போதும் மாமா, ஒழுசு மட்டும் தானே, இதுக்குள்ளே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிப்பா சரிப்பா, நீ ஒன்றும் கம்மியாக எடுங்க கூட எடுங்கன்னா சொல்லாத, அந்த பிள்ளைக்கு பிடிச்சதான் எடுத்துக்கிட்டோம். எதுவும் மேற்கொண்டு காசு தேவைப்படுதுன்னா உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரி மாமா, நான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் இதுக்கு மேலே ஆகும்னு எனக்கு ஒன்றும் தோணலை. இல்லடி, தங்க வெள்ளி விலைவாசியெல்லாம் முன்ன மாதிரி இருந்தால் இந்த பணம் போதும், இப்போ தான் விலை ஏறிக்கிட்டே போதே, கிராமே 160 170ங்கிறாங்க. அப்படிங்கிறப்போ 10 மாதம் எனக்கு ஒரு சந்தேகம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சன்னமாக எப்போதும் போல் கொலுசு எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாண பொண்ணெல்லாம் போடுற மாதிரி நல்லா ஃபுல் சலங்கை வச்சு 2 அடுக்கு 3 அடுக்குன்னு எடுத்தாங்கன்னு வையேன், காசு கொஞ்சம் பத்தாது, அதான் யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா, அப்படியே ஆனாலும் கூட குறைச்சி பேசி நான் கையில் ஒரு 1000 ரூபா வச்சுருக்கேன், அதுக்குள்ளே முடிச்சு எடுத்து கொடுத்துட்றேன். சரிப்பா சரிப்பா, அப்படி வேணும்னாலும் எனக்கு ஃபோன் அடி, நான் வந்துடுறேன். சரி மாமா, இன்னும் ஆட்டோ வரல, வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்களாம், தெருமுக்கு வந்தாலும் நம்ம போய் ஏறிக்க வேண்டியதான். ஓ அப்படியா, அப்போ அங்கேயே போய் நின்றுவான். உமா கிளம்பியாச்சா? ஆச்சுக்கா ஆச்சு, இந்த வர வேண்டியதா. என்ன நீ எல்லாரும் வந்திருக்காங்களா? ரேட்டு வந்து தண்ணி காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல? இல்லையா, இருக்கட்டும், நேரம் ஆயிரும் பத்தியா, நல்ல நேரத்திலே நகை எடுத்துடணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் வந்துருவாங்க. சரி சரி அண்ணி சரி அண்ணி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், எல்லாம் பத்திரமா போய் எடுத்துட்டு வாங்க. சரியா, ஆட்டோ அங்க தானக்கா நிக்குது. ஆமா. நீ 50 பேருக்கு எத்தனை ஆட்டோ சொல்லிருக்கீங்க? 2 ஆட்டோவா 3 ஆட்டோவா? இல்லையா, ஆட்டோ ஒண்ணுதான் சொல்லியிருக்கு. நானு அம்மா உமா 3 பேரும் ஆட்டோல ஏறிக்கிற மாதிரி. முன்னாடியே மதனிக்கு கேப் புக் பண்ணி வர சொல்லியாச்சு, போன வாட்டியே அவங்க கேப் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க, அதான் இந்த வாட்டி முன்னாடியே கேபுக்கு சொல்லி வர வச்சாச்சு. ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, அவங்க ஆட்டோ எல்லாம் போய் பழக்கம் இருக்காது, போன வாட்டியே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போய் சேர்ந்தாங்க, அதான் இந்த வாட்டி முன்னாடியே உங்க அண்ணன் கேப் சொல்லிட்டாரு. அப்ப மாமா வரலையா? இல்ல நகை கடைக்கு போனோடனே அவங்க வந்து சேர்ந்துக்குவாங்க, நம்ம முன்னாடி போவோம், பார்த்து நம்ம பொறுமையா எடுக்கிறதுக்குள்ள அவங்க வந்துட மாட்டாங்க. ஆமா ஆமா, நீங்க எடுக்கிறதுக்கு ஒரு பொழுதே ஆயிடுமே. ஆமா தம்பி, காலத்துக்கு வச்சு வச்சு போடுற நகை எடுத்தவங்க ஒருத்தவனே எடுத்துட்டு வர முடியுமா? நல்லா பார்த்து நிதானமா பொறுமையா வச்சு பார்த்து தானே எடுக்க முடியும். ஆமாங்க, அதெல்லாம் நேரத்தெல்லாம் பார்க்க முடியாது, நல்லதா இருக்கான்னு பார்த்து எடுக்க முடியும். ஓகே ஓகே, நீங்க என்னமோ பண்ணுங்க. சரி சரி, வீடை கூட்டிட்டு வந்து போறீங்க? பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன், வீட்டில் அத்தை இருக்காங்க, சாவியை நான் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். தம்பி நீங்க ஒன்று பண்றீங்களா, வீட்டில் அத்தை கிட்ட சாவியை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருங்க, ஏன்னா அத்தைங்க வெளியே போகணும்னு வைங்களேன், வீடை பூட்டிட்டு போகணும் பார்த்தீங்களா. சரி நீ, நானும் அந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு, போயிட்டு அப்படியே அம்மையை பார்த்துட்டு அப்புறம் வேலைக்கு போய்க்கிறேன். சரிங்க தம்பி, நான் உங்களை ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு அப்புறமா அம்மையை கொண்டு போய் சாவியை கொடுத்துக்கிறேன். வாங்க போவோம். அக்கா, லேட்டஸ்ட் கலெக்ஷன் இருக்க மாதிரி கடைங்களுக்கு தானே போகிறோம். ஆமாண்டி, உள்ள ஏதோ கடை சொன்னேன், அங்கதான் எல்லா டிசைனும் இருக்கான், அங்கேயே போயிடுவான். சரி சரி, முல்லைக்கு தெரியும், நானும் முல்லையும் தான் செலக்ட் பண்ணுவோம். ஆமா, நீங்க 2 பேரும் இந்த காலத்து பிள்ளைங்க தானே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க, வாங்க போவோம். போற போக்க பாக்க ராத்திரிக்கு தான் வீடு வந்து சேருவாங்க போல. மரியாதையா வெளியே வாடி, இப்படி தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த பேச்சு பேசுவ. இம்மா விடுமா கைய, என்னடி கையவே உதறி விடுறியாக்கும்? ஆமா, ஆவுனா பொசுக்குன்னு சும்மா இருக்கிறவள கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விடுற, எப்ப பாரு வெளியே போங்கிற. எனக்கும் இந்த சொத்துல எல்லா உரிமையும் இருக்கு, தேவையில்லாம இப்படி பேசுறதெல்லாம் வேணாம். நானா ஏதோ தப்பு நம்ம மேல இருக்கேன்னு அமைதியா போய்கிட்டு இருக்கேன். ஓஹோ வாடி வா, சொத்தா சொத்து, சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எல்லா சொத்தும் இப்ப என் பேர்ல இருக்கு, எல்லாம் என் புருஷன் எனக்கு எழுதி கொடுத்துட்டு போனதுடி, அதை நானா பார்த்து யாருக்கு எவருக்கு தரணும்னு முடிவெடுத்து கொடுத்துக்குவேன், அதுல உரிமை கொண்டாடிக்கிட்டு நீ எல்லாம் வர முடியாது. என்னை எந்த பிள்ளை அனுசரித்து அரவணைச்சு போகுதோ அந்த பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டு போவேன், அதை விட்டுட்டு என்னை ஏமாற்றி பழப்பம் நடத்துகிற உனக்கு ஒருபோதும் தரமாட்டேன்டி. ஓ அப்போ மொத்த சொத்தையும் தூக்கி உன் மகனுங்க 2 பேருக்கிட்டையும் கொடுத்துட்டு என் காதில் நல்லா பெரிய பூவாக எடுத்து சுத்தலான்னு பார்த்துட்டேன், அப்படி தானே? பாடி 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 பார்க்க தவளே. அடியே என்ன வாய் நீண்டுக்கிட்டே போகுது, பெத்தவளுக்கு நீ சொல்லி தெரியா எதை எப்படி பண்ணணும்னு? எல்லாம் எனக்கு தெரிய முடியும். இன்னொரு வார்த்தை பேசுனேன் நான் மனுஷியா இருக்க மாட்டேன், மரியாதையாக வெளியில் போ. இல்லை இல்லைன்னா உன் பையனை விட்டு என்னை அடிக்க விடுவியோ? நான் ஏன் என் பையனை கூப்பிட்றேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன், தனியாக இருக்க பாட்டிக்கிட்ட வந்து ஒம்புடுக்கான்னு, சொத்து நீ உயிர் எடுக்கான்னு சொல்லி சொன்னேன்னு வையன், அவங்களே உங்கள் 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பெத்த பிள்ளையாதேன்னு பார்க்குறேன், மரியாதை வெளியில் போங்கிறேன்ல, வெளியே போ. என்ன நிம்மி இப்படி ஆகி போச்சு? அதான் ஏன் எனக்கு ஒன்றும் புரியல, கடைசியில் சொத்துல 1 ரூபா நமக்கு பராது போலயே.
ம், எங்க அம்மா கிட்ட இப்படி கேட்டால் வேலையாகாது. தள்ளு, நான் பார்த்துக்கிறேன். ஏம்மா என்னம்மா நீ ஏதோ வேண்டாதவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற? ஏண்டி இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க, நான் உனக்கே ஆத்தா சரியா? இம்முட்டு நேரம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு இருந்துட்டு இப்போ வந்து அழுகாட்சி நாடகம் போடுறியா? அழுகாட்சி நாடகம் யாருக்கிட்ட கேட்டேன்? என் ஆத்தா கிட்ட தானே கேட்டேன். என்னமோ நீ இம்புட்டு கோவப்படுற? உனக்கு நான் பிள்ளையே இல்லைங்கிற. சொத்து விடுமா சொத்து, அது கிடக்குது பிஸ்கோத்து. 1000 இருந்தாலும் நான் நீ பெத்த பிள்ளை இல்லைம்மா. என்ன எப்படி நீ வேணாங்கிற? போதும் போதும், எனக்கு நான் பெத்த 2 பசங்களே போதும். பொட்ட பிள்ளை ஒத்த பிள்ளைன்னு உன்னை தாங்கி தாங்கி வளர்த்ததுக்கு இன்னைக்கு எனக்கு படாத பாடல இருக்கு. மரியாதையே போயிட்டு சொல்லிட்டேன். ஆஹா, நம்ம பொண்டாட்டி பர்ஃபார்மன்ஸ் அள்ளி தெரிக்க ஆரம்பிச்சிட்டாலே. என்னடி இது? முதல்ல எந்திரி. முடியாதம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஏதோ ஆத்திரத்தில் அறி விழுந்து அனாவசியமாக வார்த்தையை விட்டுட்டேன். இப்படிக்கு தானே என் புத்திக்கு எல்லாமே வரைக்குது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுமா. என்னை மன்னிச்சு ஏற்றுக்க. எனக்கு தண்டனை போதுமா. எம்பிட்டு நாளாக உன்னை பார்க்காம பேசாம வேணா. இந்த சொத்து கூட நமக்கு வேணாம். நீ எல்லாத்தையும் பசங்கக்கிட்டே கொடுத்துரு. நீ மட்டும் எனக்கு போதுமா. உன்னை சாவர வரைக்கும் நான் வச்சு காப்பாத்துறேன். நீ வாமா, என் கூட வந்துரு. இல்லை என்ன இந்த வீட்டில் உன்னோட சேர்த்துக்க. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுமா. அடி பாதி, இம்பிட்டு நேரம் வைலன்ஸில் இறங்கிட்டு அது வேலைக்கு ஆகலக்கானே எப்படி ட்ராமா பண்ணுறா பத்தியா? நம்மளும் சேர்ந்து பண்ணுமா. சொத்து வந்தால் என்ன வேணாங்குதா? ஆமாத்த, உங்களை நான் என் பெத்த தாயாக தானே நினச்சேன். இன்னைக்கு நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. நல்லது கெட்டது சொல்கிறது கூட ஆள் இல்லை. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அன்றாடம் திண்டாட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இருந்தீங்கன்னா காசு கொட்டுமுத்த. உங்கள் ராசி கை ராசி அத்தை. நீங்கள் எங்களோட வந்துடுங்க. இல்லை உங்களோட எங்களை இருக்க வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுங்கத்த. நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. உங்கள் மகன் சாப்பிட்றதே இல்லை. நினைக்கி உங்களை நினச்சி அழுதுகிட்டே கிடக்கா. எப்படி துரும்பா இழைச்சி போயிட்டா பாருங்கத்த. அது அம்மா, இன்னும் என்ன யோசிக்கிற? நான் இப்பயும் நடிக்கிறேன்னு உனக்கு சந்தேகம் அப்படி தானே? சரிம்மா சரி, என் கண்ணீருக்கு அவ்வளோதான் மதிப்பு போல. நான் பண்ண தப்பு அப்படி. என்னை யாரை நம்புவா? பெத்த ஆத்தாலே என்னை நம்பலை. என் மாமியார் என்ன அந்த வேலை வாங்குறாங்க. 3 வேளை சோறு கூட ஒழுங்காக போடுறதில்லை தெரியுமா? இப்படியே போனால் ஒரு நாள் நான் உசுறு விட்டாலும் விட்டுருவேன். அப்போ நீ வந்து என்ன பாரு. அடி அத்தை, உண்மைத்த உங்களை பார்க்காம உங்கள் பொண்ணு அழுது தினைக்கு சாப்பிட்றது கூட இல்லை. கேட்டு பாருங்க, அம்புட்டு கஷ்டப்படுறா. பாலும் சேனும் ஊட்டி ஊட்டி என்ன வளர்த்த. இன்னைக்கு சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இல்லாமல் அழாத மாதிரி இருக்கேம்மா. யோ, அங்கே ரியாக்ஷன் என்ன? நிம்மி, அத்தை மனசு மாறுதுன்னு நினைக்கிறேன். இப்போதான் சென்டிமெண்ட் சீனுக்குள்ளேயே பூந்துருக்காங்க. நீ அப்படியே கண்டினியூ பண்ணன்னு வைங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே பூந்துடலாம். ஒத்த பிள்ளையாச்சுன்னு எம்பிட்டு ஆசையாக வளர்த்தோம். ஆனால் இன்னைக்கு சோறு சாப்பிட கூட வழி இல்லாமல் வந்து நிற்கிறாளே. இவ்வளோ உள்ள வாட கூப்பிடவும் முடியல, வெளியே போன துரத்தவும் முடியல. இப்போ தான் காலையை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கா. இவ்வளோ சேர்த்துக்கிட்டோம்னு தெரிஞ்சு அவன் நம்மளை வேணான்னு நினச்சிப்பானே. இப்போ பண்ண காரியமும் அம்பிட்டு பெரிய காரியம் தானே. இப்போ என்னத்த பண்ணு? பேசாமல் பாடின்னு உள்ளே கூப்பிட்டுருவான். நடக்கிறத பிறகு பார்த்துக்கலாம். அடி, இவங்க யார் இங்கே வர சொன்னது? காளையா, எம்பிட்டு தைரியம் இருந்தால் இந்த வீட்டு வாசப்படி விதிப்பீங்க 2 பேரும். ஐயோ, இவன் எப்போ வந்தான்? அதே மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டியதான். காட்டுப்பையா வந்துட்டான். சிவபூஜையில் கரடி பூந்த கணக்கா. என்ன யாரும் சத்தத்தையே காணோம்? எம்பிட்டு தைரியம் இருந்தால் இங்கே வந்திருப்பீங்க. அண்ணே, யாருக்கு யார் அண்ணன்? இந்த வெறும்பைய வெட்டி பையன் 4 காசு சம்பாதிக்காதவன் உனக்கு இன்னைக்கு அண்ணனா தெரியறனா? அன்னைக்கு என்னென்ன வார்த்தை பேசுனேன்? 4 காசு சம்பாதிக்க வக்கல்ல, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்ட. இன்னைக்கு என்ன அண்ணன்னு சொல்ற? அண்ணே, ஏதோ புத்தி கெட்டு போய் அறியாப்பில்ல தெரியாமல் பேசிட்டேனே. அதுக்கு தான் இன்னைக்கு அம்புட்டு கஷ்டப்படுறேன். சாப்பிட சாப்பாடு கூட இல்லாமல் நடுத்தருக்கு வராத வரையா நிற்கிறேனே. சும்மா போய் சொல்லாத. உன் மாமியார் வீட்டில் நல்லா தானே பொங்கி தின்னுக்கிட்டு கிடக்க. அந்த அம்மா நல்லவங்க தான். நீ நாளையே அனுசரித்து வாழ்கிற வழியை பாரு. தேவையில்லாமல் மறுபடியும் இங்கே வரணும் இருக்கணும்னு நினைக்காத சொல்லிட்டேன். இவனுக்கு என்ன தவிர எல்லாரும் நல்லவங்க தான். நேரம் இவங்கிட்டலாம் கெஞ்சணும்னு இருக்கு. அண்ணே, என்னை இன்னொரு வாட்டி அப்படி கூப்பிட்டுறதுக்கு வாய் இருக்காது சொல்லிட்டேன். வகுந்து விட்டுருவேன். வேணும்னா அண்ணன், வேணானா எவனோ ஒருத்தனா? இனிமே இந்த அண்ணனும் வேணாம், உனக்கு எவனும் வேணாம். நீ வேணான்னு போனத இன்னைக்கு எதுக்கு வரவ? மரியாதையாக வெளியில் போயிட்டு சொல்லிட்டேன். அம்மா என்னம்மா, அண்ணன் பாட்டுக்கு என்ன போங்குது, நீயும் வேடிக்கை பார்க்குற. அங்கே என்ன பேச்சு? அம்மாவும் அதே தான் சொல்லுவாங்க. நீ பண்ண தப்ப யாரும் லேசில் மன்னிக்கிறதா இல்லை. ஏம்மா நீ சொல்லுமா, நான் போகணுமா? சொல்லு. ஏம்மா என்னம்மா இது? அவளை வெளியில் போகணும்னு சொல்லுங்க. அவள் மேலும் இங்கே வரதா இருந்தால் இப்போவே சொல்லிடுங்க. எனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் வந்து போகிறதை நிறுத்திடுறேன். எப்படி தப்பு பண்ணாலும் அவள் நீங்கள் செல்லம் கொடுத்து கெடுக்கிறதுனால தான் அவள் பண்ணுற தப்பு எதையுமே அவன் நினச்சி பார்க்கறதில்ல. மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணலான்னு அலைஞ்சிக்கிட்டு தெரியுறான். அதான் ஏதோ புத்தி வந்து புருஷன் வீட்டில் பொழைக்க போயிருக்கா. மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, எல்லாம் கெட்டு குட்டிச்சோராக போயிடும் சொல்லிட்டேன். ஏம்மா, அதான் அண்ணன் எம்பிட்டு தூரம் சொல்கிறாளே, போய் புருஷன் வீட்டில் கெட்டி பத்திரமா பொழப்புத்தனம் பண்ண பாரு. எம்மா, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாதடி. எம்மா, என்ன அம்மா நம்மானுக்கிட்டு மரியாதையை இடத்த காலி பண்ணுங்க. அதான் சொல்லிட்டாங்களே, மேலும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. முதல்ல பேசாமல் இடத்த காலி பண்ணுற வழியை மட்டும் பாருங்க.
இன்னொரு வாட்டி அம்மா அண்ணன் அண்ணின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வரதை பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். இங்கே 1க்கு 2 குளவுலும், அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தள்ளுங்க. என்ன நிம்மி இப்படி ஆகி போச்சு? அத்தை மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சான். இவன் மட்டும் வரல, இன்னும் 2 நிமிஷம் பேசியிருந்தேனா என் ஆத்தா என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு என்னை ஏற்று இருந்திருக்கும். கரெக்டாக வந்துட்டான். எங்கே இருந்து தான் வருவானுன்னு தெரியல, என் வாழ்க்கை முழுக்க இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னே. நிம்மி இப்போ என்ன தாண்டி பண்ணுறது? எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இன்னையோட மறுபடியும் இங்கே வந்து ஒட்டிக்கலான்னு பார்த்தோம். இப்போ மறுபடியும் நம்ம நடுத்தரவுக்கு தான் நிற்கணும் போலயே. உங்கள் ஆத்தாவோட வந்து அங்கே இருக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடும். இங்கே பேரு இப்போ நீ திரும்பி அங்கே தான் வரணும். ஏதோ இங்கே சொத்துக்கு பங்கு வரலான்னு வந்தா நீ உடனே எங்கள் அம்மாவே சொல்லுவியே. அதான் என்ன பார்த்தேன், என்னடா இன்னும் வரலையேன்னு. ஏண்டி நிம்மி போகிற போக்க பார்த்தா உனக்கு இங்கேருந்து அம்மி சொல்லி தேராது போலயே. விடுவாங்க. 1000 இருந்தாலும் சொத்துல எனக்கு முழு உரிமை இருக்கு. நானும் அலமேல பெற்ற புள்ள தானே, எனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எல்லாம் இந்த காளையனால் வந்தது. அந்த மூர்த்தியால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த காளையனும் இவன் பொண்டாட்டியும் தான் நமக்கு பிரச்சனையே. இதுங்களை ஒழிச்சு கட்டிட்டான், நம்ம மறுபடியும் இந்த வீட்டில் வந்து டேரா போட்டுடலாம். அதுக்கு என்னடி பண்ண முடியும்? உன்ன மாதிரி இருந்தால் கூட ஏதாவது பேசி பண்ணி வைக்கலாம். இப்போ தான் அம்மாவும் பையனும் ஒன்று கொண்டு ஆகிட்டாங்களே, வர போக நீ எப்படி இருக்காங்க பாரு. உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஒரு வார்த்தை பேசாமல் உள்ளே போயிட்டாங்க பத்தியா? பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவை கட்டுறேன். இனி இங்கே இருந்து ஒரு பிரோஜனமும் இல்லை. என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். வாங்க. இவ என்னத்தை செய்ய போறா? எப்படியோ ஏதோ செஞ்சு உள்ளே சேர்ந்துட்டா போதும். இப்படியே காலம் ஃபுல்லாக மாப்பிள்ளையாவே வாழ்ந்துடலாம்.